வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும். பாஜக கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வேண்டுகோள். பாஜக தலைவரை போல் சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் MBBS முதலாம் ஆண்டு வினாத்தாள் கசிந்த விவகாரம். புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல். காரைக்கால் அருகே இளைஞருக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி 2,18,000 ரூபாய் மோசடி செய்த கும்பல் நெடுங்காடு போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிகழ்வுகள். அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் பார்வையிட்டனர். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க திமுக மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என பாஜக கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி கவர்னர் உரையுடன் தொடங்கியது. 2024-2025 ஆண்டிற்கான 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளிக்கிழமை என்று தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையின் 4ஆம் நாள் கூட்டம் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு துவங்கியது. முதலில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினர். அப்போது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி பலமுறை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியும் இதுவரை மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கவில்லை என்றும், எனவே முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று ஒன்றிய உள்துறை அமைச்சரை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்த வேண்டும் என பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து முக்கியமானது என்றும், கவர்னருக்கு மட்டுமே இங்கு அதிகாரம் உள்ளது. எந்த திட்டங்களை செயல்படுத்தினாலும் கவர்னரின் ஒப்புதல் பெற வேண்டிய நிலை உள்ளது. இதனால் திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஆகிறது என்றும், மாநில வளர்ச்சிக்கு திட்டங்களை விரைவாக செயல்படுத்த தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்றார். மேலும் பல முறை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் இதுவரை மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை என குறிப்பிட்ட அவர், இதனால் பல சிரமங்களுக்கு இடையே மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக வேதனையுடன் குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்களும் குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். பாஜக தலைவரை போல் சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக குற்றம் சாட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளில் திங்கட்கிழமை என்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், அதே போல் மாநில அந்தஸ்து பெறவில்லை என்றும் பேசினார். அப்போது குறுக்கிட்ட பாஜக அமைச்சர் நமச்சிவாயம், பிரதமர் நரேந்திர மோடி கூறியது போல் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது என தெரிவித்தார். மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பாக சபாநாயகர் செல்வம் பேசுகையில் 12 முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்போது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குறுக்கிட்டு, தாங்கள் சபாநாயகர், ஆனால் பாஜகவுக்காக பாஜக தலைவரை போல் பேசுவது தவறு என சுட்டிக்காட்டியும், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விடாததை கண்டித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா தலைமையில் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் MBBS முதலாம் ஆண்டு தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான திங்கட்கிழமை என்று கவர்னர் உரைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளதாகவும், இங்கு பயிலும் 830 முதலாம் ஆண்டு MBBS மாணவர்களுக்கு 5ஆம் தேதி முதல் முதலாம் ஆண்டு மருத்துவ தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், இந்த தேர்வுகள் அனைத்தும் திடீரென ரத்து செய்து இணைப்பு கல்லூரிகளின் டீன்கள், இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ள செய்தி அறிந்து மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும், இதற்கு முதலாம் ஆண்டு தேர்வுக்கான கேள்வித்தாள் வெளியானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியின் 250 இடங்களில் 150 இடங்களுக்கு மட்டுமே புதுச்சேரி பல்கலைக்கழகம் அப்ளியேட் அளித்துள்ளதாகவும், மீதமுள்ள 100 இடங்களுக்கு இன்னும் இணைப்பு அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை, அதற்கு அனுமதி அளித்த காலதாமதம் ஆவதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் மாறுபட்ட கருத்து உள்ளதாகவும், மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியாகி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்றார். இது குறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் தருவதில் இழுபறி நீடிப்பதாகவும், ஆகவே இது குறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என இந்த அவையின் வாயிலாக கேட்டுக் கொள்வதாக பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி,
இது குறித்து தகவல் தனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். 5 மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து வருகிறது. இன்று முதலாம் ஆண்டு தேர்வு எழுதியிருந்த எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு திடீரென்று யூனிவர்சிட்டி பதிவாளர் இந்த 5 கல்லூரியினுடைய டீன்களுக்கு தகவல் அனுப்பி இன்று இந்த தேர்வு நிறுத்தப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். இது பத்திரிகைகளில் வந்த செய்தியெல்லாம் வினாத்தாளுக்கு சிந்திவிட்டது. ஆனால் இந்த தேர்வை நிறுத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வேறு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இதில் 2 கல்லூரிகள் 150 மாணவர்களுக்கு 250 மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பியதால் ஒட்டுமொத்தமாக இந்த 5 கல்லூரி மாணவர்களும் தேர்வு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை சட்டமன்றத்தில் இன்று எழுப்பி முதலமைச்சரிடத்தில் இன்று இந்த செய்தியை சொன்னோம். அவர் உடனடியாக விசாரித்து இதுக்கு பதில் தருவதாக சொல்லியிருக்கின்றார். இது புதுச்சேரி எம்பிபிஎஸ் படிக்கின்ற அந்த மாணவர்கள் பற்றி மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் அந்த பெற்றோர் பற்றி அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நாடு முழுக்க பல்வேறு நிலைகளில் மருத்துவ மாணவர்கள் அலையழிக்கப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் நீட் தேர்வையும் தாண்டி இது போன்ற நிலைகளும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இது முழுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கோம். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் எப்போதுமே தேர்வுலாம் காலதாமதமாக நடக்குது. இது மாநில அரசு கண்காணிக்கணுன்றது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் அது என்னதான் ஒரு பாடியாக இருந்தால் கூட தனி அமைப்பாக இருந்தால் கூட எந்த விதத்திலும் யாருக்கும் கட்டுப்படாமல் இது வரைக்கும் செஞ்சு வராங்க. குறிப்பாக புதுச்சேரி மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் 25% எல்லா துறையிலும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் அது சம்மந்தமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. அதே போல் அவங்க தேர்வை காலத்தோடு நடத்துறது கிடையாது, தாமதித்து நடத்துகிறாங்க. இதெல்லாம் புதுச்சேரியில் படிச்சுட்டு அங்கே உயர்கல்விக்கு பிஜிக்கு போகிறவங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தெல்லாம் அது உண்டாகுது. அதையும் இன்னைக்கு சொல்லிடுது. மின்துறை தனியார் மயமாக்கக்கூடாது, புதுச்சேரியினுடைய மின்துறை தனியார் மயமாக்கன்ற கேள்வி ஒரு உறுப்பினர் பேசுகின்ற போது ஏற்பட்ட அனைத்து உறுப்பினர்கள் ஏற்பட்ட பிரச்சனை சொன்னோம். அதில் முதலமைச்சர் தனியார் மயமாக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. மின்துறைக்கு தேவையான ஆட்களை தொடர்ந்து மின்துறைக்கு தேவையான ஆட்களை ஏஐலேருந்து ஹெல்பர்லேருந்து எல்லா போஸ்ட்டுக்கும் உடனே ஆட்களை நியமிக்க சொல்லியிருக்காங்க. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட மின் தளவாடம்லாம் மாற்றுவதாக சொல்லியிருக்காரு அமைச்சர். காரைக்கால் அருகே இளைஞருக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி 2,18,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை நெடுங்காடு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். காரைக்காலை அடுத்த நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சகுந்தலா. இவர் தனது மகனுக்கு திருமண ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்த போது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விருதுநகரை சேர்ந்த கிளி ஜோதிடக்காரர் முனுசாமி என்பவர் சகுந்தலாவின் வீட்டிற்கு சென்று கிளி ஜோதிடம் பார்க்குமாறு கூறியுள்ளார். திருமண ஏற்பாட்டை செய்த நிலையில் மகனின் திருமணம் ஏற்பாடு தள்ளி போவதாக கூறி தனது கவலையை சகுந்தலா அவரிடம் தெரிவித்துள்ளார். இதனை கண்ட முனுசாமி தனக்கு தெரிந்த ஒருவர் இது போன்ற பிரச்சனைக்கு சிறப்பு பூஜை செய்து தந்தால் உடனடியாக திருமணம் நடக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி தனக்கு தெரிந்த தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியை சேர்ந்த வினோத்ராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து மகனுக்கு உள்ள திருமண தோஷத்தை கழிக்க சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என கூறி 2,18,000 ரூபாய் பணம் பூஜை பொருட்களுக்காக தனியாக 35,000 ரூபாய் ஏமாற்றி பெற்றுக் கொண்டு பூஜையை செய்யவே இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு பூஜை ஏதும் செய்யாததால் சந்தேகமடைந்த சகுந்தலா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெடுங்காடு காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து வந்த மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். அப்பொழுது திருமண தோஷம் கழிப்பதாக கூறி பூஜை செய்வதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்ட முனுசாமி, சுகந்தி, வினோத்ராஜ் என 3 பேரும் தமிழக பகுதியில் இதே போன்று அவர்களின் கைவரிசையை காட்டும் போது அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 12,000 ரூபாய் ரொக்கப்பணம், பூஜை பொருட்களை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மக்களை ஏமாற்றுகிற மக்கள் விரோத புதுச்சேரி பட்ஜெட்டை கண்டித்து வருகிற 12ஆம் தேதி திங்கட்கிழமை புதுச்சேரி சட்டமன்றம் முன்பு மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2024-2025 நிதியாண்டிற்கான புதுச்சேரி மாநில நிதி வரவு செலவு முதலமைச்சர் ரங்கசாமியால் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த நிதி வரவு செலவு திட்டத்தின் மீதான கலந்துரையாடல் 3ஆம் தேதி சனிக்கிழமை 11 மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய பாஜக அரசால் வஞ்சிக்கப்பட்டு கடும் நிதி நெருக்கடியுடன் எந்த விதமான மக்கள் நல திட்டங்கள் இல்லாத பட்ஜெட்டாக
இந்த பட்ஜெட் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், எனவே மக்களை ஏமாற்றுகிற மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த மக்கள் விரோத பட்ஜெட்டை விளக்கி எதிர்வரும் புதன்கிழமை என்று மாலை பாகூர், வில்லியனூர், திருக்கனூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் தெருமுனை கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும், 8ஆம் தேதி வியாழக்கிழமை அரியாங்குப்பம், நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பு, பாக்கமுடையான்பட்டு, உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு தெருமுனை கூட்டங்கள் நடத்துவது என்றும், எதிர்வரும் 12ஆம் தேதி திங்கட்கிழமை என்று காலை 10 மணிக்கு சட்டமன்றம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்ட குடிமை பொருள் வழங்கல் துறையை மீண்டும் அவரிடமே அளிக்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முதலமைச்சருக்கு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் அமைச்சராக இருந்த சாய் ஜே சரவணகுமாரின் இலாக்கா மாற்றப்பட்டதற்கு சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருந்த சாய் ஜே சரவணகுமார் புதுச்சேரி மக்களின் கோரிக்கைகளை ஏற்று ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போட வேண்டும் என தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தி வந்தார் என்றும், அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்த நிலையில் சாய் ஜே சரவணகுமாரிடமிருந்து முதலமைச்சர் ரங்கசாமியால் அந்த துறை பறிக்கப்பட்டிருப்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக தெரிவித்தார். எந்த துறை செயல்படவில்லை என்றாலும் அதற்கு பாஜக தான் காரணமா என்ற கேள்வி எழுப்பிய கல்யாண சுந்தரம், பாஜகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த இந்த முடிவா என சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே மீண்டும் சாய் ஜே சரவணகுமாருக்கு குடிமை பொருள் வழங்கல் துறையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் 75ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் விழா மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என் தேபால், சங்கரலிங்கம், அழகு, நந்தா ஸ்ரீதர், சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, வேல்முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேரை எடுத்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். காரைக்கால் கூழ்குடித்த அக்ரகாரம் அருகே அனுமதியின்றி சோலார் பிளான்ட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் விவசாயிகளுக்கு பெரிதும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் போட்டிச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கூழ்குடித்த அக்ரஹாரம் புளியந்தோப்பு பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு விளைநிலங்கள் சுத்தம் செய்யப்பட்டு சோலார் பிளான்ட் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. அப்போது அப்பகுதியில் இருந்த பனை மரங்கள் உள்ளிட்ட ஏராளமான மரங்களை பிடுங்கி எறிந்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கனரக வாகனங்களில் அதிக டன் எடை கொண்ட பொருட்களை ஏற்றி வரப்பட்டு சோலார் பிளான்ட் பணிகள் நடைபெற்றன. இந்நிலையில் அப்பகுதியில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் அங்குள்ள பாலங்கள் விரிசல் அடைந்துள்ளதாகவும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் விளைநிலத்திற்கு போக பாதை இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறி அப்பகுதி விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். அப்பகுதியில் ஆய்வு நடத்திய உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பகுதி மக்கள், சோலார் பிளான்ட் மூலம் வெளிப்படும் வெப்பம் காரணமாக விவசாய பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை புதுச்சேரி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் சென்று பார்வையிட்டு குறிப்பு எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி கவர்னர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம் தேதி 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சட்டசபையை திங்கட்கிழமை காலை வரை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். இதனை அடுத்து திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு 4ஆம் நாள் கூட்டம் தொடங்கியது. இதில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெற்றது. இந்நிலையில் திங்கட்கிழமையன்று நடைபெற்ற சட்டப்பேரவை நிகழ்வுகளை புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நேரில் வந்து பேரவை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு குறிப்பெடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் தொடர் நோயை குணப்படுத்துவதற்கான நிதி உதவி வழங்குவதற்கான ஆணையினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார்.
புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தொடர் நோயை குணப்படுத்துவதற்கான நிதியுதவி அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற பேரவைத் தலைவர் அங்காளன், வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ராஜு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் வில்லியனூர் பகுதியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிலையில் மங்களம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சேர்மனுமான பாலமுருகன், மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அருகில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுரேஷ், மோகன்தாஸ், ஐயனார், பாபு, எழில், வெல்டன்குமார், சதாசிவம், சிவா, சிலம்பு, அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்ற கால்நடைகள் கண்காட்சி மற்றும் கால்நடைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சிறந்த கால்நடை உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்கின நல வாரியம் இணைந்து நடத்திய கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் கால்நடை கண்காட்சி முகாம் வில்லியனூர் உத்தரவாயினிப்பேட் அம்பேத்கர் நகர் திடலில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு கால்நடை கண்காட்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கால்நடை உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார். ஆறுதல் பரிசாக கலந்து கொண்ட அனைத்து கால்நடை விவசாயிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை, சத்து மாவு, சத்து கரைசல் அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. முன்னதாக கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடை சிறப்பு சிகிச்சை முகாமை தொடங்கி வைத்து கால்நடைகளுக்கு சிகிச்சை மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவர் தாமரை செல்வி சிறந்த கால்நடைகளை தேர்வு செய்தார். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மருத்துவர் செல்வமுத்து புதுச்சேரி பிராணிகள் நலம் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மருத்துவர் செல்வமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கால்நடை கண்காட்சி மற்றும் சிறப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்ட கால்நடைகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த கால்நடை கண்காட்சியின் ஏற்பாடுகளை விலங்குகள் நல ஆர்வலர் ஆதித்தன் மற்றும் சிரஞ்சீவி மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கேரள மாநிலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மாஹேவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு சமையல் உபகரணங்களை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாகத்தினர் அனுப்பி வைத்துள்ளனர். கேரளாவில் பெய்த கனமழையின் காரணமாக புதுச்சேரியின் பிராந்தியமான மாஹே பகுதியில் தாழ்வான பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் மாஹே பகுதியில் பாதிக்கப்பட்ட 250 குடும்பத்திற்கு சமையல் உபகரணங்களை புதுச்சேரியிலிருந்து மாஹே பகுதிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமதி மற்றும் ஆயுட்கால உறுப்பினர்கள் நிவாரணப் பொருட்களை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் சொசைட்டி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ரெயின்போ நகரில் அமைந்துள்ள புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் நடைபெற்ற ஆடம்பர தேர் பகுதியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ரெயின்போ நகர் பகுதியில் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. முன்னதாக திருப்பலி நடத்தப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் நேர்முக உதவியாளர் வினோத் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு அச்சக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள அரசு அச்சக ஊழியர்கள் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அச்சக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.